ஒரே ஒரு நிமிஷம் ஹானஸ்ட்டா சொல்லிருங்க பார்ப்போம். முஸ்லிம்ஸ்லாம் நான் இன்னைக்கு சொல்றேன். ஏன்னா நோன்பு வந்துருச்சு. நோன்பு வந்ததுக்கப்புறம் நம்ம தூங்குறதுக்கு டைம் இருக்கா? இல்லையா? இந்த நேரம் கூட நீங்க என்ன யோசிச்சுக்கிட்டு இருப்பீங்க தெரியுமா? இன்னைக்கு சஹருக்கு என்ன செய்யலாம்? இஃப்தாருக்கு என்ன செய்யலாம்? இன்னும் எவ்ளோ வேலை இருக்கு. ச்சே! இதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம குர்ஆனும் வேற ஓதி முடிக்கணும். இப்ப நம்ம என்னலாம் பண்றதுன்னு தெரியலையே! அப்படின்னு சொல்லிட்டு தான் மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். உண்மையா? பொய்யா? யாருமே இல்லன்னு சொல்லவே முடியாது. இல்லன்னா சொல்லிருங்களேன் பார்ப்போம். ஒருத்தராலயும் முடியாது. கண்டிப்பா நம்ம இதெல்லாம் யோசிச்சுக்கிட்டே தான் இருப்போம். இந்த மாரி ஓவர் திங்க் இருக்கிறது, ஒழுங்கா தூங்காம இருக்கிறதுனால தான் இப்ப இருக்க பிரச்சனை வந்து ரொம்பவே அதிகமாயிருக்கு. அதுவும் முஸ்லிம்ஸோட லேடீஸ்க்கு வந்து இது அதிகமாயிட்டு அப்டின்னே சொல்லலாம். ஏன்னா, அவங்க வந்து வெளில சொல்லவும் மாட்டாங்க. ஏன்னா, நோன்பு நேரத்தில அப்படித்தானே இருக்குன்ட்டு. அப்படியே நம்ம சொன்னாலும், நம்ம வீட்ல இருக்க ராஜா மாதாக்கள் எல்லாருமே சேர்ந்து சொல்லிருவாங்க, "எம்மா ரமலான்னா அப்படித்தான் இருக்கும். என்னமோ நீ மட்டும் தான் இப்ப ரம்ஜான் கொண்டாடுற மாரியே பேசுறியே" அப்படிங்கிற மாரி பேசிருவாங்க. ஸோ, நம்மளால எதுவுமே பேச முடியாது. வீடியோ ஒரு ரியல் டாபிக். ரமலான் மாசம் வந்துருச்சு. நேத்தே ஸ்டார்ட் ஆயிட்டு இல்லையா? இனிமே சகருக்கு சாப்பாடு செய்யணும், தொழுக போணும், நோன்பு வைக்கணும், குழந்தைகள பார்க்கணும், சமையல பார்க்கணும், இன்னும் மாமியார பார்க்கணும், மாமனார பார்க்கணும், இப்படியே போய்க்கிட்டே இருக்குமே தவிர, தூக்கம் எங்க போச்சு? அப்படின்னு நம்மளா காணாம போனத வந்து தேடிக்கிட்டு இருக்க மாரி ஆயிப்போச்சு. இது எப்படின்னா, கிணத்த காணோம், கிணத்த காணோம்னு தேடுற மாரி ஆயி போயிரும். கண்டிப்பா நமக்கு வந்து தூக்கம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா, நம்மளோட ரொட்டீன் ஃபுல்லாவே மாறிடும் இல்லையா? ரமலான் மாசம் வந்துருச்சு. இனிமே 3:30க்கே எந்திரிச்சுருவோம். 4 மணிக்குள்ள எந்திரிச்சே ஆகணும். வேற வழியே கிடையாது. தஹஜ்ஜுத் தொழுகணும், தஹஜ்ஜுத் டீ போடணும், அப்புறமா எல்லாரையும் எழுப்பணும், அவங்க எல்லாத்துக்கும் சாப்பாடு செய்யணும், சாப்பாடு குடுக்கணும். இந்த சஹர்ல சாப்பாடு செய்ற வேலையே வச்சுக்காதீங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பு. இன்னைக்கு ஃபுல்லா நான் இத பத்தி தான் பேச போறேன். ஸோ யாரெல்லாம் இதுக்கு வந்து ரிலேட்டடா இருக்கீங்களோ, அவங்க எல்லாருமே ஒரு அட்டெண்டன்ஸ போட்டுட்டு உள்ள வாங்க. வீடியோக்குள்ள போலாமா? ஹாய் செலிபிரிட்டீஸ், நான் வந்துட்டேன். மணி என்ன 3 ஆயிட்டுனா நம்ம வந்துருவோம். இன்னைக்கு என்ன வீடியோ அப்படிங்கிறத நான் முன்னாடியே சொல்லிட்டேன். ஸோ ஸ்ட்ரெயிட்டா வீடியோக்குள்ள போயிரலாம். காலைல நம்ம எந்திரிச்ச உடனே 3:30க்கு என்ன பண்ணிடுறோம்? எப்பவும் போல எந்திரிச்சோம், தஹஜ்ஜுத் தொழுகுறோம், சமையல் வேலைய ஸ்டார்ட் பண்ணிடுறோம். இல்லன்னா சாப்பிட உட்காந்துடுறோம். திருப்பி ஃபஜ்ர் தொழுகை. ஃபஜ்ர் தொழுகை முடிஞ்ச உடனே கொஞ்ச நேரம் தலைய சாய்ப்போமே அப்படின்னு நம்ம நெனைப்போம். நம்ம மனசும் சொல்லும், "ஏய் கொஞ்சமாச்சும் தலைய சாய்ச்சிட்டு வாடி, லூசு மாரி எல்லா வேலையும் நீயே இழுத்து போடாதடி" அப்படின்னு சொல்லிட்டு. பட் நம்ம என்ன பண்ணுவோம்? முடியாது. நம்ம பெத்ததுங்க இருக்கு. நம்ம புருஷன பெத்ததுங்க இருக்கிறாங்க. ஸோ அவங்களெல்லாம் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலேயே வேலைய ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சுருவோம். எல்லா வேலையும் முடிச்சு ராஜமாதா, ராஜபிதா, ராஜகுருன்ட்டு இருக்க எல்லாத்துக்கும் சமையலெல்லாம் பண்ணி குடுத்து ஸ்கூலுக்குலாம் பத்தி விட்டதுக்கு அப்புறம், கொஞ்ச நேரம் படுக்கலான்னா, லொஹர் தொழுக ஸ்டார்ட் பண்ணணும். சரி இப்போவாது கொஞ்ச நேரம் படுப்போம்டா அப்படின்னு நெனைப்போம். அப்பந்தான் நம்ம மாமியார் கொஞ்ச நேரத்துல எழுப்புவாங்க. ஏம்மா இன்னும் இஃப்தாருக்கு எதுவுமே செய்யலையா? மணி ஆகிட்டே இருக்கு பாரு. இப்ப பிள்ளைங்க வரும் ஸ்கூல விட்டு வந்துரும் அப்படின்னுவாங்க. அடப்பாவிங்களா! கொஞ்ச நேரமாச்சும் படுக்க விடுறாங்களா? அப்படின்னு நினைச்சுட்டு, சரி ஓகே நம்ம அத ரெடி பண்ணுவோம் அப்படின்னு நினைப்போம். இதுல லிஸ்ட் வேற பெருசா இருக்கும். உங்களுக்கே நல்லா தெரியும். குழந்தைங்கலாம் நோன்பு வச்சாங்கன்னா, அவங்களுக்கே லிஸ்ட் நீளும். இதுல மாமியார், மாமனாரு, நம்மளோட புருஷன்மாரு இவங்க எல்லாருமே சேர்ந்து நோன்பு வைக்கும்போது, எக்ஸ்ட்ரா லிஸ்ட் நீளமாயிக்கிட்டே இருக்கும். சரி ஹானஸ்ட்டா ஒரு விஷயம் சொல்லுங்களேன். இதுவரைக்கும் இஃப்தார் நீங்க பண்ணியிருக்கீங்க. இத்தன வருஷத்துல. ஏதாவது ஒரு நாள் உங்களுக்கு புடிச்சத நீங்க செஞ்சு வச்சிருக்கீங்களா? அப்படின்னா ஆமான்னு சொல்லுங்களேன் பார்ப்போம். நான் செஞ்சு வச்சிருக்கேன். சம்டைம்ஸ் எப்போவாது அப்படின்னா சொல்லலாம். மேக்ஸிமம் அவங்க அதாவது நம்ம குடும்பத்துக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்து பார்த்து செய்றது. உதாரணத்துக்கு உளுந்த வடை போடணும். நேத்து ஃபர்ஸ்ட்டு நோம்பா உளுந்த வடை போடுவோமான்னு சொல்லிட்டு உளுந்து ஊற வச்சுட்டேன். என் பையன் மொளகா பஜ்ஜி தாம்மா வேணும் அப்படிங்கிறான். என் புள்ள இல்லம்மா எனக்கு வாழைக்காய் பஜ்ஜி வேணும் அப்படிங்கிறா. நான் 2 பேருக்குமே ஏதாவது செஞ்சு குடுக்கணும். ஆனா 2 பேருக்குமே புடிச்ச மாரியும் செஞ்சு குடுக்கணும். என்ன செய்ய முடியும்? சரி வாங்கடா எல்லாத்தையும் சேர்த்து செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சேர்த்து செஞ்சுட்டு நோம்பு தொறக்க கரெக்ட்டா 2 நிமிஷம் இருக்கும்போது போய் உட்கார்றேன். ஸோ நமக்கு அந்த கால் வலி ஏற்கனவே நமக்கு கால் வலி சும்மாவே ஹெவியா இருக்கு. இதோட இது எல்லாமே சேர்த்து செஞ்சுட்டு தான் இருக்கோம். கடிக்க வேற, குடிக்க வேற. கண்டிப்பா பஜ்ஜி வேணும், வடை வேணும், இல்ல கூல் ட்ரிங்க்ஸ் வேணும். அது ஒரு ஜூஸ்லாம் பத்தாது 2 ஜூஸ் வேணும்னுவாங்க. இப்படி போய்க்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நைட்டு திராவிய தொழுவ போயிரணும். வேற வழியே கிடையாது. கண்டிப்பா நம்ம தொழுகணும். ஏன்னா, இந்த 1 மாசமாவது உருப்படியா நம்ம தொழுது நம்மளுடைய பாவங்களெல்லாம் கழிக்கிறோம் இல்லையா? ஸோ, அதனால திராவிய தொழுவ போயிருவோம். தொழுதுட்டு வந்துட்டு சகர் சமையல் தான். இதுல நைட்டு டிஃபன் வேற. முடியல அப்படின்னே சொல்லலாம். நல்லா தெரிஞ்சுக்கங்க, இந்த மாரி லேடீஸ் இன்னும் இருந்துகிட்டே தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். எனக்கு தெரிஞ்ச ஒரு அக்காலாம் இப்போ வரைக்கும் அவங்க வந்து தூங்கி நான் பார்த்ததே கிடையாது. நைட்டு தான் தூங்க போவாங்க. பகல் ஃபுல்லா வேல பார்த்துட்டே இருப்பாங்க. ஒற்றையா இருப்பாங்க. பார்க்க பாவமா இருக்கும். "ஏன்க்கா இவ்ளோ வேல பார்க்குறீங்கன்னா?" "நம்ம வீட்ல நம்ம தானடா பார்க்கணும்" அப்படிம்பாங்க. அவங்களுக்கு இப்போ வயசு எப்படியும் ஒரு 48, 49 இருக்கும். பட் பார்த்தீங்கன்னா, இப்பவே ஒரு 60 வயசு பாட்டி மாரி இருப்பாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப நூடுல்ஸ் மாரி ஆயிட்டாங்கன்னா பார்த்துக்கங்களேன். ஸோ நம்ம வந்து வேல பார்க்குறது நம்ம வீட்டுக்கு தான் பார்க்குறோம். ஸோ நமக்காகவும் கொஞ்சமாச்சும் பார்க்கணும் இல்லையா? இதுல கன்டினியூஸா ஸ்லிப் வேற கிடையாது. அதாவது தூக்கமே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். நம்ம பாடி சும்மாவே கன்ஃப்யூஷன்ல சுத்திக்கிட்டு இருக்கோம். இனிமே ஒரே குழப்பத்துல தான் இருக்கும் இந்த ரம்ஜான் மாசம் முடியிற வரைக்கும். இதுல நம்ம பேர் வேற தியாக செம்மல்ங்கிற ஒரு பட்டம் வேற குடுத்துருவாங்க. அவ இருந்தா தான்யா வீடு வீடா இருக்கும். அவ இல்லன்னா எங்க? ச்சே! அவ நோம்புக்கு இருந்தான்னா, என்னத்தையாவது ஒண்ணு பண்ணி தந்துக்கிட்டே கிடப்பா. அப்படின்னு நம்ம ராஜமாதா சொல்லும். உடனே நம்ம மனசு சொல்லும், ச்சே! நம்மள நம்ம மாமியார் வந்து பாராட்டிட்டாங்க. இனி விடுவோம்னா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சொல்லுவாங்க தெரியுமா? சின்ரச கையிலேயே பிடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு, அந்த லெவலுக்கு நம்ம வந்து மாறிருவோம். நம்ம மாமியார்ட்ட இருந்து ஒரு பட்டம் கிடைச்சிருச்சுன்னா. ஸோ இஃப்தார் டேபிள ரெடி பண்ணணும், ஃபேமிலிக்கு சர்வ் பண்ணணும், கிளீனிங்கு நெக்ஸ்ட்டு ரிப்பீட்டு, கிளீனிங்கு நெக்ஸ்ட்டு ரிப்பீட்டு சமையல் இப்படியே போய்க்கிட்டு இருக்கும். பட் யாராச்சும் கேட்பாங்களா? "ஏம்மா நீ இவ்ளோ வேலை பார்த்துட்டு இருக்கேம்மா, கொஞ்ச நேரம் உட்காருன்னு" சொல்லுவாங்களா? ம்ஹ்ம். வாய்ப்பே கிடையாது.
இதில் வேற நம்ம ராஜமாதா என்ன தெரியுமா சொல்லுவாங்க, நோம்புனா அப்படித்தான் இருக்கும், இதுக்கே நீ இப்படி சொல்றியம்மா, நாங்கள்லாம் அந்த காலத்தில் எப்படி இருந்தோம் தெரியுமா அப்படிம்பாங்க. ஏம்மா நீ அந்த காலத்தில் நீ எப்படி இருந்துட்டு போ, இப்போ எதையுமே சொல்லாத நீ வச்சிரு அப்படின்னுவோம். ஏன்னா அந்த அளவுக்கு நமக்கு வந்து டென்ஷன் ஆயிருக்கும். ஏன்னா நம்மளே வேலை பார்த்துடலாம் இல்லையா. இல்ல ஹார்மோனல் பிரச்சனை வேற அதிகமா இருக்கும். தலைவலி வரும், ஒத்த தலைவலி வரும், ரெட்டை தலைவலி வரும், மூடு ஸ்விங்ஸ் ஆகும், இரிட்டேஷனா இருக்கும், எத பார்த்தாலும் எரிச்சலா இருக்கும். ஏன்னா நம்ம நோம்புல வேற இருப்போம். வயிறு வேற கடபடா கடபடான்னு நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கும். சும்மாவே பசியில யார் என்ன சொன்னாலும் காதை கேட்காது, காது அடைக்கும். இதில நம்ம நாள் ஃபுல்லா நோம்பு இருக்கும்போது அத செஞ்சு தா, இத செஞ்சு தாங்கும்போது தான் மண்டை அப்படியே சூடாகும். ஏன் அழுகுறோம்னு தெரியாது, எதுக்கு அழுகுறோம்னு தெரியாது. அந்த மாரி அழுதுகிட்டு இருப்போம். சம்மந்தமே இல்லாம அழுகை வரும். இதில உடம்பு வலி அடிச்சு போட்ட மாரி இருக்கும். எஸ்பெஷலி இது எல்லாமே 30 ப்ளஸ். அவங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். 30 வயசுக்கு மேல இருக்க அத்தனை பேருக்குமே இந்த பிரச்சனை இருக்கும். அது ஏன் இருக்குன்னா, நம்மளுடைய பிரச்சனை தான் காரணம்னு சொல்லலாம். நம்ம வந்து ரெஸ்ட்டே இல்லாம பாடிக்கு நீ ரெஸ்ட்டே இல்லாம நீ பாட்டுக்கு வேல பார்த்துட்டே இருந்தன்னா, அப்ப அது என்ன செய்யும்? இது எல்லாத்தையுமே குடுத்து தான் உன்ட்ட சொல்லும். ஏம்மா எனக்கு இதெல்லாம் பிரச்சனையா இருக்கு. நீ கொஞ்சமாச்சும் ரெஸ்ட் எடும்மாங்கும். நம்ம ரெஸ்ட்டே எடுக்க மாட்டோம். ஸோ தூக்கம் இல்லன்னா மென்டல் ஹெல்த் கூட அஃபெக்ட் ஆகும். ஸோ கண்டிப்பா தூங்குங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? நீ வந்து தூங்குறதும் ஒரு சுன்னா தான். ஸோ கொஞ்ச நேரமாச்சும் தூங்குங்க. அதுவும் ஒரு இபாதத் தான். நீங்க இபாதத்துன்னு சொல்லிட்டு உங்களோட வீட்டையும் நீங்க பார்த்துட்டு வந்து தூங்காம இருக்க வேண்டாம்னு நமக்கு சொல்லவே இல்ல. நம்மளுடைய மார்க்கமும் அதான் சொல்லுது. ஸோ கொஞ்ச நேரமாச்சும் தூங்குங்கம்மா. சில பெண்கள் சொல்லுவாங்க, "தூங்கணும் போல இருக்கு." என் ஃப்ரெண்டே சொல்லுவா, "தூங்கணும் போல இருக்குடி, ஆனா முடியாது. ஏன்னா என் மாமியார் ஏதாவது சத்தம் போடும். ஸோ அதனால வேற வழியே இல்ல. அதுவும் இல்லாம நான் வேற குர்ஆன் வேற ஓதி முடிக்கணும்னு நெனச்சிருக்கேன். இவ்வளோ வேலையும் பார்த்துட்டு நான் அதையும் பார்க்கணும். எங்கடி தூங்க?" அப்படிம்பா. நான் என்ன சொல்வேன்னா அவன்ட்ட, "அடியே ஓவரா வேலை பார்க்காத. அதுக்கப்புறம் உனக்கு தான் கஷ்டம். ஸோ கொஞ்சம் கொஞ்சம் ரெஸ்ட் எடு. ரெஸ்ட் எடுத்துட்டு நீ தொழு, தூங்கு, சாப்பாடு செய்யி, எல்லாமே செய்யி. இஃப்தாருக்கு ஓவரா எல்லாத்தையும் போட்டு செய்யாத. ஏதாவது ஒண்ணு தான் செய்ய முடியும்னு சொல்லு. 2 நாளைக்கு நீ வீட்ல செய். 1 நாள் கடையில வாங்கு. இப்படி செய்டி." அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு அட்வைஸ் பண்ணுவேன். ஏன்னா ரெஸ்ட் எடுக்கிறது ஒரு இபாதத் தானே. அவளுக்கு புரிய மாட்டேங்குது. அதனால நான் வந்து சொல்லிக் குடுப்பேன். அவள மாரி எத்தன சிஸ்டர்ஸ் வந்து புரியாம செஞ்சுகிட்டு இருப்பீங்க. ஸோ உங்களுக்காக தான் சொல்யூஷன்ஸ்லாம் கொண்டு வந்திருக்கேன். மிஸ் பண்ணாம பாருங்க. ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் உங்களுக்கு புரியும். சொல்யூஷன் என்ன தெரியுமா? ஆஃப்டர்நூன் கன்ஃபார்மா ரெஸ்ட் எடுத்துருங்க. மத்தியானம் ஆயிடுச்சா, கொஞ்சமாச்சும் தூங்கணும். யார் என்ன கேட்டாலும் சரி, ராஜகுருவே வந்து நின்னாலும் சரி, நீங்க சொல்ல வேண்டிய வார்த்தை என்னன்னா, "மாமி தூங்குறதும் ஒரு கடமைன்னு சொல்லிட்டு ரசூலாவே சொல்லியிருக்காங்க. ஸோ கொஞ்ச நேரம் நான் தூங்கி எந்திரிச்சுட்டு வரேன். என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க." அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிருங்க. ரூம்ல பேசாம படுத்து தூங்கிருந்தீங்க. ஹெவியா குக்கிங் பண்ணவே பண்ணாதீங்க. என்னால இவ்வளோதான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு லைட் வெயிட்டா மட்டும் செய்யுங்க. ஓவரா நீங்களே எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லிட்டு முந்திரி கொட்டை மாரி முந்தாதீங்க. சிம்பிளா இஃப்தார் பண்ணுங்க. நீங்க நோம்புலாம் கழிஞ்சதுக்கப்புறம் நீங்க என்ன வேணாலும் செஞ்சு குடுங்க. உங்க ஃபேமிலில இருக்கவங்க கண்டிப்பா சாப்பிடுவாங்க. ஸோ இப்போ வந்து ஹெவி குக்கிங் வேண்டாம். ஃபேமிலி மெம்பர்ஸ்ட்ட ஹெல்ப் கேளுங்க. "ஏம்மா நீ ஏதாவது ஒரு வேலை செய். சப்பாத்தியா? நீ சப்பாத்தி பெசஞ்சு வை, நீ தேய்ச்சு வை, நான் போட்டு எடுக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க. "இல்ல நானே எல்லாமே செய்வேன். எனக்கும் 2 கை இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு நீங்களா எல்லாத்துலயும் போய் மூக்க நுழைக்காதீங்க. நோம்பு திறந்ததுக்கப்புறம் எல்லாத்தையுமே நீங்களே தான் எடுத்து வைக்கணும். நீங்களே கொண்டு போய் தான் சிங்க்ல வைக்கணுன்ட்டுலாம் கிடையாது. உங்க வீட்ல குட்டி பசங்க இருந்தாங்கன்னா அவங்கட்ட சொல்லுங்க. உங்க ராஜமாதாட்ட சொல்லுங்க. "மாமி எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கு. நீங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்களா மாமி? நோம்பாளிக்கு செஞ்சா நன்மை தானே." அப்படின்னு சொல்லுங்க. அப்ப இவளுங்க தன்னால எந்திரிச்சு வந்துருவாங்க. வேற வழி இல்லாம. அதனால சரின்னு சொல்லிட்டு வந்துருவாங்க. ஓகேவா? நோம்பு திறந்ததுக்கப்புறம் கண்டிப்பா தண்ணி நெறைய குடிங்கம்மா. தண்ணி நெறைய குடிக்க குடிக்க ரொம்பவே நல்லது. நைட்டு 12 மணிக்கு மேல கண்டிப்பா முழிக்காதீங்க. கண்டிப்பா தூங்கியே ஆகணும். ஏன்னா, மேக்ஸிமம் 12 மணிக்கெல்லாம் கொண்டு போகாதீங்க. திராவிய தொழுகை எப்படி 10:30க்கெல்லாம் இப்ப நமக்கெல்லாம் முடிஞ்சிருது. ஒரு 11, 11:15க்கெல்லாம் தூங்கிருங்க. அதாவது நீங்க கிளம்பும்போதே தொழுகைக்கு போறதுக்கு முன்னாடியே சமையலெல்லாம் முடிச்சுருங்க. நான்லாம் அப்படித்தான் செய்வேன்ப்பா. இஃப்தார் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே நான் வந்து சஹருக்கும் சேர்த்தே செஞ்சுருவேன். ஏன்னா, என்னால 2யுமே செஞ்சு மேனேஜ் பண்ற அளவுக்கு என் உடம்புல தெம்பு கிடையாது. அப்பப்போ சொங்கி சொங்கி கீழ விழுந்துருவேன் அப்படிங்கிறதுனால, நான் ஒரே நேரத்தில 2 இன் 1 என்ன வேலை இருக்குமோ அதத்தான் செய்வேன். மேக்ஸிமம் 1 பாட் ரைஸாவே செஞ்சு முடிச்சுர்றது. இந்த தல நோம்புக்கு இந்த மாரி ஒரு விசேஷ நாள்ல மட்டும் தான் நம்ம வந்து நம்மளுடைய கைவண்ணத்த காட்டுவேன். அதுக்கப்புறம் கைவண்ணத்த வந்து பெட்டிக்குள்ள வச்சு பூட்டி வச்சுருவேன். அதுக்கப்புறம் தொறக்கவே மாட்டேன். எப்ப தேவைப்படுதோ அப்ப மட்டும் தான் எடுப்பேன். ஸோ சீக்கிரமா தூங்கிருங்க. ஏன்னா, ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும். அதுக்கப்புறம் தான் மத்தவங்கள வந்து ஸ்ட்ராங்கா ஆக்குறதுக்கு யோசிக்கணும். ரமலான் மாசத்த சந்தோஷமாவும், நிம்மதியாவும் நோம்பு ஐய்யய்யோ! வாய் கொளறுது. நோம்பு வச்சுட்டே பேசுறேனா வாய் கொளறுது பாருங்க. திரும்ப சொல்லட்டா? ரமலான் மாசத்த சந்தோஷமாவும், நிம்மதியாவும், இபாதத்தோட நோம்பு வைப்போம். இன்ஷா அல்லாஹ், இன்ஷா அல்லாஹ். ஆமீன், ஆமீன் சொல்லுங்க எல்லாரும் பார்ப்போம். ஆமீன். கண்டிப்பா சூப்பரா நம்ம வந்து நோன்பு நோக்குறோம். நம்மளுடைய தேவைகள் எல்லாத்தையும் அல்லாஹ்ட்ட கேட்கிறோம். நம்மளுடைய தேவைகள் எல்லாத்தையும் அல்லாஹ் நிறைவேத்தி தருவாங்க. தேவைகள் அனைத்தையும் அல்லாஹ் தஆலா நிறைவேத்தி தருவான். ஆமீன், ஆமீன், ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இந்த வீடியோ உங்க மனசுக்கு ரிலேட்டட் ஆயிடுச்சுன்னா, யாராச்சும் ஒரே ஒரு சிஸ்டரோ, இல்ல உங்களுடைய மாமியாருக்கோ, மாமனாருக்கோ, இல்லன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கோ யாருக்காச்சும் ஒருத்தருக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கும் தெரிஞ்சுக்கட்டும். நம்ம எந்த அளவுக்கு கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவங்களே நமக்கு வந்து ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. ஸோ 2 இன் 1 உங்களுக்கும் சொன்ன மாரி ஆச்சு, அவங்களுக்கும் சொன்ன மாரி ஆயிடுச்சு இல்லையா? சரி எப்பவும் போல நீங்க என்ன பண்ணணும், லைக்கு, ஹைப்பையும் பண்ணிருங்க. நமக்கு தெரியாத ஃப்ரெண்ட்ஸுக்கும் தெரியட்டும். அப்பதான் ஹைப் பண்ணா மட்டும் தான் அவங்களுக்கும் போகும் இல்லையா? தெரியாதவங்க தெரிஞ்சுக்கட்டும். டாட்டா, பாய்ம்மா. இதே மாரி இன்னொரு வீடியோல நான் உங்கள சந்திக்கிறேன்.